ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு பால் பணியாரம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததுமே 1.5 கப் பச்சரிசிக்கு ஒரு கப் உளுந்து வந்து அலசி ஊற வச்சாச்சு. இது ஒரு 1 ஹவர் ஊற வச்சாலே போதும். ஸோ ஊற வைக்கிற கேப்பில் நான் வந்து மார்னிங் காஃபிக்கு பதிலாக நட்ஸ் ட்ரிங்க் குடித்தாச்சு. ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை போட்டு மிக்சியில் நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமே வந்து ஹீட்டில் இருக்கும் மிக்சியில் அரைச்சனால. ஸோ உடனே நம்ம வந்து பால் பணியாரம் ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அந்த மாவை வந்து ஒரு 1/2 ஹவர் நம்ம விட்டுறலாம். அந்த 1/2 ஹவர் கேப்பில் வந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் வேணுங்கிறனால நான் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவுமே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா ஹீட் போயிட்டு நல்லா ரெடி ஆகிடும். ஸோ இந்த சட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து புதுசாக இந்த தடவை வாங்கி கொடுத்தாங்க. எண்ணெய் பலகாரம் பண்ணுறதுக்குன்னே தனியாக இந்த சட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ மாவு ஊற்றினோன்னு பார்த்திங்கன்னா நல்லா பொதும்பி மேலே வந்துருச்சு. எதுவுமே கீழே போய் ஒட்டவே இல்லை. ஈஸியாக இருந்துச்சு எனக்கு சுடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதிலே நம்ம குழம்பும் வைக்கிறோமா. ஸோ குழம்பு வைக்கிறனால இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் பண்ணும்போது அடியில் போய் வந்து பிடிச்சிக்கிறது. அதனால் எண்ணெய் பலகாரம் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு சட்டி வச்சாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து அதை வந்து தேங்காய் பாலுக்குள்ளே ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேங்காய் பாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் நம்ம நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து போட்டு குடிச்சாச்சு. ஸோ ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து கீரையும் பாவக்காவும் வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறனால இந்த டைம் நான் வந்து கீரை, முட்டை, பாவக்காய் இதெல்லாம் வச்சு மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காலையில் சுட்டு அந்த பால் பணியார மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி டே சூப்பராக போணுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு என்ன வேணுமோ அதையும் ஊற வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.